ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட், டே 76 இன் பிக் பாஸ் ஹவுஸ். விஜய் சேதுபதி வந்த உடனே கலகட்ட ஆரம்பிச்சது. இன்னைக்கு ப்ரமோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. சூப்பரான இருந்தது ப்ரமோ எல்லாமே. ஒவ்வொரு விஷயமா டீட்டெயிலா கேட்க போறாரு. என்ன பண்ண போறாருன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி முதல் தடவையா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்த உடனேயே விளையாட சொன்னா நம்ம கிட்டே விளையாடுவாங்க. பழக்க தோஷத்திலேயே பிக் பாஸ் கிட்டேயே விளையாடுறாங்க. இந்த டீமும் குறும்படம் போடுங்கப்பான்னா போட மாட்டேங்காங்க. அடுத்தடுத்துல உள்ள விளையாடுறவங்களும் யாராவது நல்லா விளையாடினா பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வாரம் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளுக்கு போனாங்க. அதுல ஜாக்கு, சௌந்தர்யா, ரயான் 3 பேரும் சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராட்டஜி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் சொல்றாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஆனா இவளுக்கு வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரெண்டு, வெளியில ஒரு ஃப்ரெண்டு, இவங்க முன்னாடி ஃப்ரெண்டு, இவங்க கம்யூனியன் ஃப்ரெண்டுன்னு நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது முத்து வந்து கார்டன் ஏரியால உட்காந்து தனியா பிக் பாஸ்ல புலம்பிட்டு இருக்காரு. 3வது நாளாக புலம்பிக் கொண்டிருக்கிறார். மன்னிச்சிருங்க பிக் பாஸ்னுட்டு. விடுதலை 2 ரிலீஸுக்காக சூழி வீட்ல இருந்து இன்னைக்கு கம்ப்ளீட் சாப்பாடு வந்திருக்கு இவங்களுக்கு. நடப்பன, பரப்பன, ஊர்வன. அது போக ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் ஃப்ரம் மதுரை. நேற்றுக்கு நைட்டு ஒரு ஃபீஸ்ட்டு, அடுத்து இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஃபீஸ்ட்டு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாம தடுமாறுறாங்க. அடுத்தது ஆக்டிவிட்டி ஏரியால ஹிமாலயா ஆக்டிவிட்டியில வின் பண்ணாங்க இல்லையா, சௌந்தர்யா, ரயான், ராணவ், ரஞ்சித் அண்ட் முத்து. இவங்களுக்காக ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட். ஸோ இவங்க எல்லாம் நல்லா ஜாலியா ஸ்பா எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஜாக்கை பத்தி சௌந்தர்யாவும் விஷாலும் ஈவினிங் இந்த நைட்டு கார்டன் ஏரியாவில் நடந்துட்டே பேசிட்டு இருக்காங்க. விஷால் வந்து கொஞ்ச நாள் தர்ஷிகா, அவங்க போனாங்க. அடுத்தது அஞ்சி, இப்ப வந்து சௌந்தர்யா. அவர் பாட்டு ஜாலியா தான் போயிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தாப்புல ஜாக்லின் வந்து அவங்க பேசவே முடியல, ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்னாலே அவ காலி பண்ணிடுறா அப்படி இப்படிலாம் பேசும்போது, ராணுவும் இதே மாதிரி பண்ணிடுவான், அவனும் காலி பண்ணிடுவான். உன்னை மாதிரி ஒரு நாள் பண்ணாம பத்தியா, அவங்க பண்ணும்போது நம்ம என்ன பேச வரோங்கிறதையே மறந்து வேற பேசுவோம். அப்ப அதெல்லாம் பண்ற நீங்க பண்றது என்னப்பா அப்படின்னு தோணுனுது. அடுத்தது நைட்டு வந்து விஷால் வந்து அன்ஷிதா கிட்ட ஒரு இதை கொடுத்து, ஒரு கடா ஒன்றத்தை கழட்டி கொடுத்து, வெளியில போனா என்ன மறந்துடாத அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன இந்த வாரம் ஒரேடியா அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க அன்ஷிதா. அடுத்தாப்புல திரும்ப கிராப் முடிச்சு விஜய் சேதுபதி வராரு. இந்த வாரம் கொஞ்சம் அக்ரெசிவா தான் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஏதாவது பண்ணி பிக் பாஸ மயக்கிடலான்னு பாக்குறாரு. 3 நாளா சாரி கேட்டுட்டு இருக்காரு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த உடனே நம்ம விஷாலியும் ஜெஸ்ஸியும் இவர் ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே விஷால் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஜெஸ்ரி உடனே சார் என் ட்ரெஸ் சார்னு கேக்குறான். நீ வெள்ள வாடா, உனக்கு இருக்கு ஜெஸ்ரி வா அப்படின்னாரு. நம்ம முதல்ல இதை எதிர்பார்த்தோம். எல்லாரும் ஆஃப் ஆயிடுறாங்க. ஜெஸ்ரி விஷாலும் சார் நாங்க ஒரு பாட்டு பாடிடுறோம், இன்னைக்கு நிறைய பேச போறோம், அதுக்கு முன்னாடி நாங்க எங்களோட பாட்டை பாடி முடிச்சிடுறோம் அப்படின்னாங்க. அந்த பாட்டுலயே வந்து இந்த டாஸ்க் விளையாடினது, டீம் போட்டது, தோத்தது, இந்த எல்லாம் நாமினேஷன் பாஸ் கொடுத்தது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. எல்லோ டீமுக்கு முத்து போட்டாரு ரூலு, அவங்க வந்து முத்துக்கு வந்து குடுத்துட்டாங்க டீலு, அப்படி இப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ஒரு பாட்டை பாடி முடிச்ச உடனேயே இவர் சொன்னாரு, ஒரு பாட்டு போட்டு ஒரு டிஸ்க்ளைமர் பண்ணிட்டீங்க, நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னுட்டு. பாட்டுலயே நிறைய சிறந்த அரசியல் இருந்தது. ஆனா விஷாலு அப்படின்னு இந்த வாரம் இருக்கு விஷாலுக்கு. இதுல ரயான் வேற சொல்லிட்டு இருந்தான், விஷாலோட கேப்டன்சி இந்த வாரம் நல்லா தான் இருந்தது அப்படின்னுட்டு. என்னையா நல்லா இருந்ததுன்னு கேட்க தோணினது. பார்ப்போம். அடுத்தாப்புல அடிபட்டதே சில பேருக்கு எப்படி இருந்தது அப்படின்ன உடனே ராணுவ எழுப்பி, உன்னால லெஃப்ட்ல படுக்க முடிஞ்சுதா? லெஃப்ட்ல தானே லிகமெண்ட் டேர் ஆயிருக்கு, உனக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் காமிச்சாங்களா, டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னா சொன்னாங்க சார். இன்னும் எத்தனை நாள் கட்டு இருக்கணும்னா 2 வாரம் இருக்கணும் அப்படின்னா அந்த பையன். இப்ப எப்படி இருக்குன்னுட்டு, இல்லப்பா எல்லாரும் சந்தேகப்படுறாங்கன்னு அவன் வாயை குத்திட்டான்.
ஆஹா என்ன போய் சந்தேகப்படுறாங்களா அப்படின்னுட்டு. இதுல விளையாடுறதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் கமெண்ட்ரி பண்ணலான்னு முடிவு எடுத்தீங்க இல்லையா? நான் உங்கள பாராட்டுறேன். உனக்கு எப்படி அப்படி அந்த இது வந்ததுன்னுட்டு நான் அவ பாராட்டிட்டு, அவருடைய அடிபட்டது நிஜம்தான் அப்படிங்கிறதையும் வெளியில இருக்கவங்களுக்கும், நமக்காகவும் ப்ரூவ் பண்ணிட்டு, அடுத்தது அருண்ட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டுட்டு, பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறது நல்லதில்ல. நான் போன வாரம் உங்கள சொன்னது ஒரு சில விஷயங்கள மாத்திக்கணுங்கிறது தான். ஆனா நீங்க நல்லா பேசுறவரு, இப்படி பேசாம எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறது சரியா இல்ல. அப்படின்ன உடனே, "இல்ல சார் இந்த வாரம் ஐ கம் பேக்" அப்படின்னாரு அவரு. உடனே நான் தெலுங்கு பிக் பாஸ் போனேன். அவங்கலாம் கேட்டாங்க, "எப்படி டீல் பண்றீங்கன்னுட்டு." "நான் எங்க கண்டஸ்டன்ட்ஸ்லேருந்து நான் கத்துட்டு இருக்கேன் நெறைய." அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது மஞ்சரி இருந்தாங்க. "மஞ்சரிக்கு ரொம்ப நல்லா விளையாடினீங்கம்மா" அப்படின்னு பாராட்டு. "நீங்க கவலைப்படாதீங்க மஞ்சரி, யாரும் கேட்கலையேன்னு நினைக்காதீங்க. நான் கேட்கிறேன் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எக்ஸாக்ட்டா ஒரு பாயிண்ட்ட தொட்டு பேசிடுறீங்க. அது பலருக்கு பிடிக்காது. ஆனா மக்களுக்கு தெரிஞ்சிரும் மஞ்சரி. அப்படின்னு சொல்லிட்டு, "மஞ்சரி நோ இன்ஜுரி." "யார் சொன்னது?" அப்படின்னு முத்துவ கேட்டாரு. முத்து நான் தான் சொன்னேன் சார்ன்னோனே, "எப்படி? அப்படியே ஸ்பான்டேனியஸா வருமா? இல்ல யோசிச்சுட்டு வருவீங்களா?" அப்படின்னோனே, அவரு ஏதோ பதில் சொன்னாருங்க. இன்னைக்கு முத்து அப்படியே கிலியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. எந்த நிமிஷம் நம்மள கிழிக்க போறாரோ அப்படின்னுட்டு. அடுத்தது விஷால், ஜெஃப்ரிக்கு 2 பேருக்கும் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிட்டேன். இனிமே நான் அவங்களுக்கு சொல்றதா இருக்க மாட்டேன். அவங்க அவங்களும் மாற மாட்டாங்க. அப்படின்னுட்டு. பவிக்கு ஃபுல் ஃபயர் மோட் ஆனா அப்படின்னு கேட்டுட்டு, சூப்பர். அன்ஷிதாவையும் அப்படியே நடுப்புற நல்லா விளையாடுனீங்கம்மா, நல்லா பேசுறீங்க அப்படின்னு லைட்டா தொட்டாரு. இன்னமும் நல்லா பண்ணு அப்படின்னு பவித்ராவ சொல்லிட்டு, தீபக்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஜெஃப்ரியோட நீங்க சண்டை போடும்போது, ஜெஃப்ரிக்கு இணையான ஒரு தீபக்க நான் பார்த்தேன். "ஏய் நீ தான் லாக் போடுவியா? நானும் போடுவேன் தெரியுமா?" அப்படின்னுட்டு. அப்படின்னு அவர நல்லா பாராட்டினேன். உடனே அவரும் இது பண்ணோனே, தீபக்கும் சொன்னாரு, "சார் இத பார்த்து என் பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான்" அப்படின்னோனே, "ஆமா, பசங்களோட சந்தோஷத்த நானும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றேன்" அப்படின்னு நல்லா தீபக் இது பண்ணாரு. அடுத்தது ரஞ்சித்த "நல்லா பண்ணீங்க சார்" ஒரே வார்த்தை தான் அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. ஜெஃப்ரிய "விளையாட்டு நல்லா பண்ண" அவ்வளோதான். "இந்த விளையாட்டு நீ நல்லா பண்ண. ஸோ இத தாண்டி நீ பண்ற பல விஷயங்கள் சரியில்ல" அப்படின்னு சொல்றாரு. அவனா அந்த பையன் புரிஞ்சுக்கல. அடுத்தது ஜாக்க கூப்ட்டு, சிகப்பு கம்பளம் பல சீசன்ல அது இதுன்னுலாம் யோசிச்சு உங்கள நீங்களே குழப்பிக்காதீங்க. இது உங்களுக்கு குடுக்கப்பட்ட ஒரு கௌரவம். அத மட்டும் இது பண்ணுங்க. நீங்க நல்லா விளையாடுறீங்க. தேவையில்லாம உடைஞ்சு போகாதீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம். அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட தரையில ஒருத்தர் நீந்தி போனத பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்போர்ட்டிவா இருந்தது. ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னோனே, இத நான் சௌந்தர்யா கிட்ட இருந்து தான் சார் கத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னோனே, அவங்க அங்கேருந்து 2 கல்ல எடுத்துட்டு, "டேய் கல்லு போகுதுடா, கல்லு போகுதுடான்னா" 2 எடுத்துட்டு ஒரு மூஞ்சி எக்ஸ்பிரஷன் காமிச்சாங்க. உடனே தான் சார் நான் அப்படி நீந்த ஆரம்பிச்சேன். அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த வாரம் சிறப்பாக இந்த டாஸ்க்ல விளையாடின அனைவரையும் பாராட்டுகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்னுட்டு உள்ள போயிட்டாரு. திரும்ப வந்த உடனேவே ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடலாமான்னுட்டு, உள்ள ராணவ், "உன்ன நடிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் யார் யாரு?" அப்படின்னாங்க. சௌந்தர்யா, ஜெஃப்ரி, அன்ஷிதா 3 பேர் மட்டும் எழுந்தோனே, இவங்க 3 பேர் மட்டும் தானான்னோனே, அ நம்ம முத்து எழுந்தார், அருணும் எழுந்தாரு. அடுத்தது விஷால் எந்திரிக்கணுமா வேண்டாமான்னு 2 தடவ எழுந்து எழுந்து உட்கார்ந்தோனே, "என்ன விஷால் பண்றீங்க?" அப்படின்னு விஷால செம்ம காட்டு காட்டுனாருங்க இன்னைக்கு. உடனே, "நீங்க ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றீங்களா? இல்ல எழுந்திருக்கிறீங்களா? எழுந்திருக்கிறதுன்னா ஸ்ட்ரெயிட்டா எழுந்து பதில் சொல்லுங்க" அப்படின்னாரு. ரயானும் உடனே எழுந்துட்டாரு. இவர் இருக்கிற கடுப்ப பார்த்துட்டு. விஷால பார்த்துட்டு, "இப்படி ஒரு ஃப்ராடு கேப்டன் நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னுட்டு சொன்னாரு. உடனே, "இல்ல சார் நான் தான் சார் அவன கூட்டிட்டு போனேன் சார். வெளியில எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க சார்ன்னோனே." "என்னது? பயந்துட்டு இருந்தாங்களா?" வெளியில எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. பயந்துட்டு இருந்தாங்களா? அப்படின்னுட்டு, நான் அவ இல்ல, இந்த டாக்டர் பார்த்துட்டாரு, ஓகேன்னு சொல்லியிருக்காரு. எதுவும் கவலைப்படாதீங்கன்னு நான் தான் சார் சொல்லிட்டு போனேன் அப்படின்னா. அடுத்தது சௌந்தர்யா கிட்ட என்னம்மா என்ன கத்தினீங்க? நான் தான் சார் கத்தினேன். ஏன்னா அவன் பிராங்க் பண்ணுவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான். அதனால அவன நம்ப முடியல. அப்படின்னோனே, டஃப்பான கேம் தானே. ஸோ, ஒருத்தன் அடிபட்டுட்டான்னோனே அத கவனிப்பாங்களா? இல்ல நீங்க பாட்டுக்கு பேசுவீங்களா? அப்படின்னு அடுத்தது சௌந்தர்யாக்கு சொன்னாரு. விஷால் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சனிக்கிழமை வந்தா தெரியும் சொன்னேன் சார்ன்னோனே, இதுக்கெல்லாமா சனிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தோணுது.
இத கடைசியில அவரும் சொல்றாரு. இம்பாக்ட் இவனை ஜெஃப்ரியை எழுப்பி, நீ ஒரு பிளேயர் தானே, உனக்கு எப்ப வேணாலும் நடந்திருக்கலாம். ஒரு இம்பாக்ட் கொடுக்கும்போது அது வெளியில தெரியும். எனக்கு வந்து ஒரு ஷூட்டிங்ல கால்ல வலி இருந்திருக்கு. அப்ப அது தெரியல. வீட்ல லைட்டா ஒரு ஸ்டெப் கொஞ்சம் அதிர்ந்து வைக்கும்போது கால் முட்டி காலி ஆயிடுச்சு. ஆமா சார், எனக்கு கூட நடந்திருக்கு சார் அப்படின்னா ஜெஃப்ரி. ஸோ உனக்கு தெரியும் இல்ல. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கலாம்னு கூட இருக்கும்போது, டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு எப்படி டவுட் வந்தது? பிகாஸ் உள்ள டாக்டர பார்த்துட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பெயின் கில்லர் குடுத்தாங்களா? போட்டியா? வந்தியான்னு பயங்கரமா பெரிய டாக்டர் மாதிரி லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆன டாக்டர் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தான் அந்த பையன். உடனே அது வந்து அவனை காயப்படுத்தாதா? ஏற்கனவே வழியில இருக்கிறவன. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கேன்னு சொல்லிக்கிற இப்படிதான் நடந்துட்டியான்னு ஜெஃப்ரியை வச்சு நல்லா சும்மா வாட்டுன்னு வாட்டினாரு. அடுத்தது அனுஷிகா. அவன் பிராங்க் பண்ற பழக்கம் இருக்கு அது இதுன்னு உடனே ப்ரமோட் வர்றதுக்காக பண்றேன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னாரு. பிடிக்காத ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஆனா எப்படி இப்படி ஒரு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்கிட்ட இவங்க என்ன இப்படி பண்ணாங்களே உங்களுக்கு என்னப்பா தோணுதுன்னு. சார் இவங்களுக்கெல்லாம் இல்லாம நான் எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒண்ணு பண்றேன்னு இவங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்காம போயிடுச்சு. பிகாஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். இந்த வாரம் கூட கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? கேம்ல என்னால ஈடுபட முடியாது. ஸோ நான் கமெண்ட்ரி பண்ணுவேன்னு பண்ணினாரு. அச்சோ அதனால இப்படி பண்றாங்க சார் அப்படின்னு உடனே மஞ்சரி சொல்ற கருத்து உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு மஞ்சரியை பிடிக்கல. ஏன்னா மஞ்சரி எழுதி சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணக்கூடாதுங்கும் போது அவங்க சொன்ன கருத்து பிடிக்கல. அதுக்கான ரீசன் மஞ்சரியை பிடிக்கல. இதேதான் விஷால் சொன்னாரு. இதே ஒரு விஷயம் ஜெஃப்ரிக்கு ஆயிருந்ததுன்னா இங்க இருக்கிற இதுவே வேற. பிகாஸ் வீட்ல எல்லாரும் ராணவ் தான் இந்த வீட்ல வில்லன் அப்படின்னு சொன்னதையும் அதையும் மென்ஷன் பண்ணாரு. அடுத்தது இது டிஸ்கஸ் அருண் பண்ணத நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரிக்கு நோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படி கொடுத்தீங்க, கேப்டனா இருந்தப்போ என்ன நடந்தது அப்படி இப்படிலாம் சொல்லி ஸோ ஜெஃப்ரியே இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளை. ஸோ அவன் எது பண்ணினாலும் அதாவது சௌந்தர்யா சொன்னாங்க, அருண் சொன்னாராம், சி நீ அடிபடலைன்னு பாக்குற 50% சான்ஸ் அடிபடலாம இருக்கிறதுக்கு 50% சான்ஸ் அடிபட்டிருக்கலாம்ங்கிறதுக்கு நீ ஏன் இந்த பகுதியை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு அடி பட்டிருந்துச்சுன்னா ஓகே. அது எப்படிமா அடி பட்டிருந்துச்சுன்னா ஓகேன்னு உங்களால சொல்ல முடியுதுன்னு பிடிச்சு கேட்டாரு. அது நமக்கு வந்து ரொம்ப அசிங்கமா நாட்டுப்படி வைக்கிற மாதிரி கேட்டாருன்னு தோணுது. ஆனா இந்த வீட்ல எல்லாருமே ஜஸ்ட் லைக் தட் ஓகே நான் பண்ணிட்டேன் நீ கேட்க போற சாட்டர்டே ஆச்சுன்னா கேட்பீங்கிறது தெரியும். அதுக்காக we are all ready. அப்படியே மூஞ்சி ஒரு எக்ஸ்பிரஷன் இன்னைக்கு அன்சிதா நாள் முழுக்க மூஞ்சி எக்ஸ்பிரஷன் வச்சிருந்தாங்க பாருங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா அந்த இடத்துல இழுத்து 4 அற இருந்துட்டுப்பாங்க. இவருக்கும் மூஞ்சியில அந்த கடுப்பு தெரிஞ்சது. இவ்வளோ கூடவா நீங்க ஒரு ஆட்டிடியூட் காமிப்பீங்கன்னு அதை சொல்லவும் செஞ்சார் பின்னாடி. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகே இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ற விஷயமா, இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு கேப் விட்டு போயிட்டாரு. அவர் போன உடனே ரயான் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது என்ன ஆச்சு அது என்ன ஆச்சுன்னுட்டு திரும்பி வந்து ரயானை வந்து வாழ்த்துக்கள் சொன்னாரு. பிகாஸ் யூ ஆர் த லாஸ்ட் பர்சன் லாஸ்ட் கண்டஸ்டன்ட் டு கெட் தி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இந்த வாரத்தோட அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்லாம் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னுட்டு இந்த ஆட்டம் வந்து ஒரு கட்டத்துல எந்த கட்டத்துல டர்ட்டியா போச்சுன்னு நீங்க சொல்லுங்க. மஞ்சரியும் முத்துவும் தான் மேஜரா சொன்னாங்க. மஞ்சரி வந்து வார்த்தை விளையாட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சு, ரொம்ப பர்சனலா போயிடுச்சுன்னு தோணுது. தேர்ட் டே இன்னைக்கு பயங்கர பர்சனல் அட்டாக், ப்ரொவோக்கிங் ஆக்ஷன், நான் ஒண்ணு பண்ணுவேன் வலிச்சா கையெடு நீ விளையாடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னாங்க. அன்ஷிதா வந்து சார் நான் பர்சனலாவே எடுக்கல சார், அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னா நடிக்கிற மாதிரி தான் சார் தோணுது. அதாவது மஞ்சரிக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்கலன்னா அவங்க நடிக்கிறாங்களாம். உங்களுக்கு தெரியாதது போல ஏன் நடிக்கிறேன்னு சொல்ற அப்படி இப்படின்னு அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. உடனே விஜய் சேதுபதி கேட்டார், உங்களுக்கு தெரியல அதே இது அவ கைய வச்சுட்டு இருந்தா இவ கை தட்டினா அந்த அந்த இது போன உடனே அது வந்து எனக்கு அப்படி தோணினதுன்னு உடனே உங்களுக்கு தெரியாதுங்கும் போது நீ நடிக்கிறேன்னு சொல்ற. அதேதான் மஞ்சரி சொன்னாங்க. இவங்களுக்கு ஒரு கட்டத்துல என்னால முடியல விடுன உடனே ஓகே பா அப்படின்னுட்டு நான் விட்டேன் சார். அவங்க போய் உட்கார்ந்துட்டாங்க சார்.
சரி அவங்க முடியல உட்கார்ந்துருக்காங்கன்னு நான் கேப் விடும்போது திரும்ப எழுந்து வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தட் இஸ் அடுத்தவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எனக்கு தோணுது, நீ சொன்னதுக்காக நான் ஏன் உன்னை விட்டேன்? எந்த இடத்துல அதுக்குதான் முத்துவேலு சொன்னார். எங்கள்ட்ட நாங்களே ஒரு ரூல் செட் பண்ணிட்டோம் சார். எந்த இடத்துல யாராலையும் முடியலன்னா ஒரு பாஸ் பண்றோமோ, அப்படியே அந்த இடத்துல நிறுத்திடணும். திரும்ப விட்ட இடத்துல இருந்து தொடரணுங்கிறது தான் நாங்க போட்ட ரூல். இது வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமான்னா, எல்லாருக்கும் தெரியும். அன்ஷிதா அவங்களுக்கு தெரியுமான்னா, தெரியும் சார்ன்னு. சரி நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க உட்காருங்கன்னு அவங்கள அப்படியே பயங்கர கோவத்துல, பயங்கர ஒரு வெறியில சொல்றாரு. ஆனா அந்த அம்மா புரியாத மாதிரி ஆனா மூஞ்சியில ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சுட்டு இன்னைக்கு அர்ச்சிதா செம்மையா வாங்கினாங்க. ஜாக்லின் வந்து நானும் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல தான் சார் இருந்தேன். எனக்கு வலின்னா விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்ன உடனே அன்ஷிதாக்கு வலினா உடனே கேப்டன் தான் கூப்பிடுவாங்க. எனக்கு வலிக்குது ஒண்ணுன்னா நம்ம இம்மீடியட்டா இருக்கிற அந்த கூட இருக்கிற கண்டஸ்டன்ட கூப்பிடுவோம். அவங்களுக்குன்னா மட்டும் விஷால் வந்து நிப்பாரு. சொன்னேன். விஷால் முதல்ல இவங்களுக்கு கேட்டீங்க, அடுத்தது அவங்களுக்கு கேட்டீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அன்ஷிதாட்ட கேட்டாரு. நீங்க எந்த டீமா? பிங்க் டீம் சார். விஷால் இந்த டீம், ரெட் டீம். சரி, நீங்க வந்து போய் 2 பேருமா சேர்ந்து ஒருத்தர போய் அட்டாக் பண்ணலன்னு, நாளே அட்டாக் பண்ணோம் சார். நாளே நீங்க 6 பேரா சேர்ந்து 2 பேர போய் அட்டாக் பண்ணுவீங்க. அது கரெக்ட்டு. ஆனா 3வது நாள் 3 பேரா இருக்கிற டீம் 6 பேர் வந்து அட்டாக் பண்ணும்போது, அது டர்ட்டி கேம் ஆயிடுதா உங்களுக்கு? நீங்க நாள் நீங்க ஆரம்பிச்சது தானே இவங்களும் பண்ணினாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மஞ்சரி கேட்டதுக்கு அன்ஷிதா வந்து சொல்ல வேண்டாம். நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. நீங்க உட்காருங்க. விஷால் நீங்க பதில் சொல்லுங்க. அப்படின்னதே அங்க ஒரு பெரிய கொட்டு. ஆனா அவங்களுக்கு புரியாம விஷால் உடனே அது வந்து சார்ன்னு எழுந்து பேச ஆரம்பிக்கிறான். உடனே ஜாக்கு வச்ச கம்ப்ளைண்ட் என்ன? எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நீங்க டீல் பண்ணீங்களா விஷால் அப்படின்னு கேட்டாரு. மழுப்பெல்லாம் ஆஸ் யூஷுவல் விஷால் ஆமா சார் ஒரே மாதிரி தான் பண்ணினேன். அப்படின்ன உடனே அன்ஷிதாவை பார்த்து அடமண்டா இருக்கிறது, நியாயப்படுத்துறதுங்கிறது சரியில்லை. உங்களுக்கு நல்லா பேச வருது, சண்டை போடுவீங்க, அடுத்தவங்கள ப்ரொவோக் பண்ணுவீங்கங்கிறதுக்காக நீங்க எப்படி வேணாலும் விளையாடுவீங்களா? நம்ம வசதிக்கு எப்படி வேணாலும் செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா சவுண்டு உங்களுக்கு என்ன கருத்தே இல்லையா? வேற யாருக்கும் கருத்தே இல்லையா? அப்படின்னு கேட்டாரு. நீதான் சும்மா சும்மா வருவியே, ஏதாவது சொல்லுவியே அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டாரு. உடனே இல்ல சார் அவங்க வந்து எல்லோ டீம் வந்து ப்ளூ டீம் வந்து எங்களை அடிச்சதுக்கு பதிலா எல்லோ டீமை காலி பண்ணியிருந்தான்னா அப்புறம் அது இப்படி போயிருந்தா அது அப்படி போயிருந்தான்னு என்னமோ சொன்னாங்க. உங்களுக்கு ஏமா எல்லோ டீம் மேல அப்படி ஒரு காண்டு? அவங்க மேல என்ன அவ்வளோ ஒரு வன்மம்? அவங்க ஏதோ டீம் டீல் போட்டாங்க, அவங்க விளையாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. சரி முத்துவிட்ட பார்த்து, உங்க இதுக்கு மேட்டருக்கு நான் வரேன் சார் அப்படின்னாங்க. அவரு போன உடனே பதில் சொல்றாங்க. நல்லா விளையாடினோம், கண்டு பட்டுருச்சு அப்படின்னு அனுப்பிட்டா கிட்ட. நல்லா விளையாடுனீங்களா? நீங்க நல்லா விளையாடலன்னு திட்டிட்டு இருக்காரு. நல்லா விளையாடினோம், கண்ணு பட்டுருச்சுங்கிற என்னம்மா நீ? பிராணம் முத்துக்கிட்ட இருக்கு இருக்கு செய்வாங்க உன்னை இன்னைக்கு அப்படின்னுட்டு ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு போறான். என்ன செய்ய போறாருங்கிறத அந்த ஒரு இது இன்டர்வல் முடிஞ்சு வந்த உடனே பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க.